வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் சித்திரை மாதத்திற்கான பலன், குரோதி ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதத்திற்கான பலாபலம். இது துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சூரியனை மையமாக வைத்து சொல்வதே மாத பலன், சந்திரனை மையமாக வைத்து சொல்வது தினப்பலன். அவ்வகையில் மீனத்தில் இருந்து சூரிய பகவான் மேஷத்துக்குள்ளே வந்துடுறார் சித்திரை 1ஆம் தேதி. மற்ற கிரகங்கள்லாம் இந்த மாதம் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 22/4/2024 மீனத்துக்கு செவ்வாய் மாறுறார். 25/4/2024 மேஷத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் இருந்து குரு பகவான் ரிஷபத்துக்கு பிரவேசிக்கிறார். அன்னைக்கு தான் குரு பயிற்சி. அதனால் 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி குரு பயிற்சி. 6/5/2024 மேஷத்துக்கு புதன் மாறுகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி பலனை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு அப்படின்னு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு சொந்தக்காரர் சூரிய பகவான். அவர் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். சூரியன் 7ஆம் இடத்துல உச்சம் ஆகலாமா அப்படின்னா, ஒரு விதத்தில் உச்சம் ஆகலாம், ஒரு விதத்தில் கொஞ்சம் உச்சம் ஆகக்கூடாது. உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் உச்சமாகிறார். பாதக அதிபதி உச்சம் ஆகலாமான்னா அது ஆகக்கூடாது. ஆனால் 7ஆம் இடத்துல உச்சமாகிறார் லாபாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா அது நல்லது. சார் என்ன சார் சொல்ல வரீங்க, தப்பா ரைட்டா சார், எங்களுக்கு பலனை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கார். குருவோடு ஒரு 15 நாள் இந்த சூரியன் சேர்ந்துருக்க போகிறார். இந்த குரு சூரியன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் நன்மை தான் செய்யும். பிறகு குரு பகவான் 8ஆம் இடம் போயிடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போயிடுவார். சூரியன் மட்டும் தனித்திருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். இது காலம் வரைக்கும் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் 25/4/2024 மேஷத்துக்கு வருவார். இப்போ இந்த மேஷத்துக்கு வந்து அங்கே சூரியனோடு இணையும் போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உச்சமாக 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதமான பலன், 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது ஒரு பலன். பொதுவாக சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது தான் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும், நிறைய கல்யாணம் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் கல்யாண காட்சிகளுக்கு போய் கல்யாண காட்சி இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துப்பீங்க. திருமண வயதில் நீங்கள் இருந்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகும், திருமண வரன் பதிவாகும். நிறையா நீங்கள் மேட்ரிமோனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நல்ல ஜோஷியரை பார்த்து பொருத்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற எல்லா ஜாதகமும் பொருந்ததும் பார். ஏன்னா நல்ல நேரம் வரும்போது தான் நிறையா ஜாதகம் பொருந்தி வரும். நமக்கு எந்த ஜாதகத்துக்கு நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். அந்த அளவுக்கு இப்போது திருமண நேரம் கூடி வந்திருக்கு. குரு 8ஆம் இடம் போயிட்டாரே சார், குருபலம் இல்லைம்பாங்களே அப்படின்னா, குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது குடும்பம் அமையும். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வந்தால் திருமணம் நடக்கும். சுக்கிரன் 7ஆம் இடம், குரு 8ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் குடும்பம் நலமாக இருக்கும், குடும்பம் வளமோடு இருக்கும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி எப்போவுமே இருக்கும். குடும்பத்தை முதல்ல அமைதியாக இருக்கணும். நம்ம குடும்பத்தை பார்த்து மற்றவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணு வச்சவன்லாம் கண்ணு புண்ணாக போகுது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து அவனுக்கு என்ன வைத்திருச்சல். நம்ம குடும்பம் இப்போ நல்லா இருக்கும், ஏற்கனவே நல்லா தான் இருந்தது. இன்னும் நம்ம ஒரு ஃபெசிலிட்டிஸ், ஆடம்பரம், அந்தஸ்தெல்லாம் உயரப்போகுது. அப்போ இன்னும் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பெற்றோர்கள் ஒருமித்த ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க எப்படி வேணால் போகிறாங்க, நல்லா இருக்குது. கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்கு சில பரிகாரங்கள் செய்து கொள்ள தான் வேணும். ஏன்னா கிரகம் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்போது கண் படத்தானே செய்யும். இப்போ கண்ணுபடுற அளவுக்கு கிரக நிலை நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணமாக ஆகி குடும்பம் ஒரு நல்ல விதமாக ஒரு தனி கொடுத்தனம் போகணுன்னாலும் போகலாம், கூட்டு கொடுத்தனமாக இருக்கணுனாலும் இருக்கலாம். அதனால் குடும்பம் சூழ்நிலை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ சேர்ந்துடலாம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் கூட அதை ஒரு மறுபரிசீலனை செய்து திரும்பி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறையா பேருக்கு எழும். டைவர்ஸ் ஆனவங்க கூட இப்போ சேர்ந்துருவாங்க. மறுமணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க கூட இப்போ பழையபடி அதே வாழ்க்கையை வாழலாமாங்கிற எண்ணம் தோணும். இல்லை சார்,
அந்த வாழ்க்கையே போச்சு சார், புது மனம் தேடுறேன் சார் அப்படின்னா, இப்போ மறுமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை இல்லை ஒரு ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒரு ஃபெயிலியர், ரொம்ப நாளாக நாங்கள் தனித்து இருந்துட்டேன், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ 2வது கல்யாணத்துக்கும் இப்போ நேரம். இப்போ செகண்ட் மேரேஜ் நடக்கும். இப்போ செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்ல மாதம். வெளிநாடு பயணம், சுற்றுலா இந்த மாதிரி சென்று வருவீர்கள். நிறைய பேருக்கு உல்லாச பயணம், பிக்னிக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பம் குதூகலமாக இருக்க போகுதுன்றதை சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு பிக்னிக் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு தான் வருவீங்க. ரொம்ப யோகமான மாதம், நல்ல மாதம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் நிறைந்த மாதமாக இருக்கும். ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். இந்த மாதம் யோகமான மாதம்.